தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வைகாசி மாதம் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு 5க்கும் 12க்கும் உடையவர். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் என்பது விளையாட்டு ஸ்தானம், காதல் ஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பூர்வீகம், தந்தையின் தந்தை குறிக்கக்கூடிய இடம், தன்னுடைய சிந்தனை, செயல்திறன், மேடை பேச்சு, இந்த மாதிரியான ஸ்தானம் 5ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடம் என்பது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். ஆக இந்த 5க்கும் 12க்கும் உடையவர் யார் என்றால் செவ்வாய். இந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சென்றிருக்கிறார் 19ஆம் தேதி வரை, வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை. ஆக 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக சுகஸ்தானம் என்று சொல்வார்கள். பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு. அதே போல 12ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கும்போது, 12ஆம் இடம் என்பது விரயம் அல்லவா, வண்டி வாகனங்களிலே சில விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல அசையா சொத்துக்களிலே சில விரயங்கள், செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். தாயாருடைய உடல்நிலையிலே சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல இந்த 19ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி. ஆக இது ஒரு சிறப்பான நிலை. ஆக காதல் கைகூடும். 5ஆம் இடம் என்பது விளையாட்டுகளிலே வெற்றி கொடுக்கக்கூடிய, விளையாட்டு கிரகமே செவ்வாதான். விளையாட்டு ஸ்தானம் 5ஆம் இடம், விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது சிந்தனை, செயல்திறன், நமக்கு சிந்தனை செயல்திறன் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி வரும்பொழுது பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் அல்லவா, அங்கே செவ்வாய் ஆட்சி பெறும்பொழுது பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது மேடை பேச்சு, தன்னுடைய பேச்சு மதிப்பு மிக்கதாக இருக்கும். அதாவது சிந்தனை, செயல்திறன் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இந்த 5ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெற்று 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததாக உங்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதி, நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தான அதிபதி 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம், நம்முடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய சித்தப்பா வகை, அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், உடல் இச்சையை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 6க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சென்றிருக்கிறார். 5ஆம் இடத்திலே வெறும் 6ஆம் தேதி வரை தான், வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்திலே சென்றிருக்கிறார். அதை தாண்டி 6ஆம் இடத்திலே சென்று ஆட்சி பெறுகிறார். ஆக 6ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திலே சென்று ஆட்சி பெறுகிறார். பொதுவாகவே இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம் வலுவடைகிறது. ஏற்கனவே ராசிநாதனே அங்கே 6ல் இருக்காரு. அடுத்தது சுக்கிரன், அடுத்தது புதன், அடுத்தது சூரியன் சொல்லி 4 கிரக கூட்டணியாக 6ஆம் இடம் வலுவடைகிறது. ஆக இந்த 6க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 6ஆம் இடத்திலே வலுவடைவது, 6ஆம் இடம் பொதுவாக வலுவடையும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன். ஆனால் போட்டித் தேர்வும் 6ஆம் இடம் தான். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல 6ஆம் இடம் என்பது நோய் அல்லவா, சில உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதே போல 6ஆம் இடம் என்பது எதிரி ஸ்தானம். தேவையில்லாத வீண் விவாதங்களை யாரிட்டும் அதிகமாக எதையும் விவாதம் செய்யக்கூடாது. 6ஆம் இடத்துல 6ஆம் இடம் வலுவடையும் பொழுது. அதே போல 11ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் சில தடைபடும். அதே போல 11ஆம் இடம் மூத்த சகோதரன் அல்லவா, 6ஆம் இடம் எதிரி. ஆக மூத்த சகோதர வகையிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், இல்லென்றால் அவர்களுடன் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். சித்தப்பா வகையிலே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அல்லவா, இந்த நெருங்கிய நட்பு வட்டாரங்களில் அவங்கள்ட்ட பேசும்போதும் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அவங்க மூலமும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதம் சுக்கிரன் 6ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்திலே வலுவடையும் பொழுது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத்தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர், இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம்.
ஆக 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். ஆக இந்த 7க்கும் 10க்கும் உடையவர் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 18ஆம் தேதி வரை. பொதுவாகவே 7, 5 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்போ காதல் திருமணம், காதல் கைகூடும், புதிதாக காதல் ஏற்படும். 7, 5 சம்பந்தப்படும் பொழுது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் 18ஆம் தேதி வரை. திருமணம் சம்பந்தமான முயற்சி எடுக்கும்போது அது வெற்றி கிடைக்கும். அதே போல 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது தொழிலிலே புதிய யுக்தியை கையாளக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழிலிலே என்ன செய்தால் வெற்றி அடையலாம் என்கிற அறிவு, சிந்தனை நமக்கு தெளிவடையும். அதாவது தொழிலிலே புதிய யுக்தியை கையாளக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல இந்த 7, 10 புதன் 18ஆம் தேதிக்கு பிறகு அவரும் 6ஆம் இடத்திலே, நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே சென்று மறைகிறார். புதனும் 18ஆம் தேதி வரை சிறப்பான பலனும், 18ஆம் தேதிக்கு பிறகு அவரும் 6ஆம் இடத்திலே சென்று மறைகிறார். இந்த 7க்கும் 10க்கும் உடையவர். அதன் பிறகு 7ஆம் இடம் இல்லையா, 7ஆம் இடத்து அதிபதி 6ல் இருந்தால் என்ன அர்த்தம்? தன்னுடைய கணவன் மனைவி ஸ்தானம் இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவனாக இருந்தால் மனைவிகிட்டையும், மனைவி இருந்தால் கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும். நண்பர்கள் வழியிலே கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்திலையும் நண்பர்கள்ட்டையும் தேவையற்ற பேச்சு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது 18ஆம் தேதிக்கு பிறகு புதன். அதே போல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம், 9ஆம் இடம் என்பது தொலைதூர பயணம். ஆக இந்த 9ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சுக்கிரன் வீட்டிலே சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. 9ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடம் தொலைதூர பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். உயர்கல்வி விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே போல தந்தை ஸ்தானம் அல்லவா, தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாட்டை தவிர்க்க நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும் பொழுது பாக்கியங்கள் சிறிது தடைபடும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் 6ல் தானே இருக்காரு. இந்த மாதம் 6ஆம் இடம் வலுவடைகிறது. ஆக தேவையற்ற பிரச்சனைகளில் போய் மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும். ஆக உங்கள் ராசிநாதன் 6ல் மறைகிறார் இல்லையா, ராசிநாதனை இந்த வைகாசி மாதம் முழுவதுமே வியாழக்கிழமை, வைகாசி மாதம் வரக்கூடிய எல்லா வியாழக்கிழமையிலும் குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்ற வேண்டும். சித்தர்களுடைய ஜீவசமாதிகள், குருமார்கள், பெரிய பெரிய குருமார்கள், வள்ளலார், சாய்பாபா அந்த மாதிரியான குருமார்களை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமையில் இந்த மாதம். இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய மாதமாக வைகாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.